வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரணி தீபத்தன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு இனிப்பு அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 100 ml டம்ளரில் இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இட்லி பச்சரிசி, இப்போ சாப்பாட்டு பச்சரிசி எதுனாலும் எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து வந்து எடுத்து போட்டிருக்கேன். 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து, சும்மா 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தனியாக பார்த்திங்கன்னா நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அரிசி அளக்குறோமோ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி, இது வந்து சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கரைய விட்டுக்கலாம். இது ஊறுறதுக்கும் இது கரையிறதுக்கும் கரெக்டாக வரும். இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கணும். அதனால் இது வந்து ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கிறத அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் வந்து மண் வந்து வந்தாலும் இப்போ வந்து நம்ம 3 மணி நேரம் வச்சுருந்ததுனால நல்லா ஊறிடுச்சு. இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து சுத்தமான வெல்லம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சுத்தமான வெல்லத்தை வந்து நைஸாக அரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மாவு தண்ணியாக போகாது, கரெக்டான அளவுலேயே வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா ஓரமாக எடுத்து விட்டுட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருண தேங்காயும் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக அலசிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேணாம். நான் வந்து கெட்டியாக அரைச்சதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து தோசையாக ஊற்ற போகிறதுனால கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல். இப்போ கல் காய வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடையாக ஊற்றி வச்சிடலாம். இது வந்து பரணி தீபத்தன்னைக்கு செய்வாங்க. அதாவது பெரிய கார்த்திகைக்கு முந்தின நாள், மொத்தம் 3 நாள் கணக்கு வரும். இன்னைக்கு வந்து பரணி தீபம், நாளைக்கு பெரிய கார்த்திகை, நாளைக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாள். ஸோ 3 நாளைக்கு வந்து விளக்கு ஏற்றுவாங்க. தோசைக்கல்ல எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. நெய்யில் பண்ணுறது தான் நல்லது. அதனால் நெய் வந்து ஒரு சொட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடையாக ஊற்றிக்கலாம். பெரிய கார்த்திகைக்கு அப்போ தான் செய்வாங்க. இது வந்து பரணி தீபத்தன்னைக்கு செய்கிறது. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா கார அடையும் வந்து செஞ்சுருக்கேன். கார அடையும் இனிப்பு அடையும் பரணி தீபத்தன்னைக்கு செஞ்சு விரதம் இருந்து நெய்வேத்தியமாக சாப்பிடுவாங்க. இது வந்து வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட் சேர்த்துருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கருகிடும். இப்போ பாருங்கள், அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா அடையும் ஊற்றி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடைக்கிட்ட வந்துருக்குது. ரொம்ப ஆரோக்கியமான சுவையான பரணி தீபம் இனிப்பு அடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பரணி தீபத்துக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.